ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான போலி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு போலி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க தேவையான அளவு. அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள்தூள் போட்டால் தான் கலர் கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி தேவையான அளவு அதில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பூரி மாவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் மாவு. இதில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கொஞ்சோண்டு பிசைஞ்சுக்கோங்க. மேலே பிசைஞ்சு முடித்த பிறகு 2 ஸ்பூன் ஆயிலை விட்டு அதை பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1 கப்பு வெல்லம் போடுறேன். இந்த மாவுக்கு தேவையான வெல்லம் போட்டிருக்கிறேன். வெல்லத்தை நம்ம கொஞ்சோண்டு சூடு பண்ணி அதில் உள்ள கல் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சி அந்த கடலைப்பருப்பு ஏலக்காய் போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், நல்லா திக்காகிற வரைக்கும். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ கொஞ்சம் திருவி போட்டுக்கோங்க. இது நல்லா சுருண்டு வர்ற நேரத்தில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் நெய் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இந்த பூரணத்தை நம்ம சுயம் செய்யலாம், சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அந்த மாவு கொஞ்சம் ஊறி இருக்கும். இதை எடுத்து நீங்கள் வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் பாக்கெட்டு பேப்பரில் நீங்கள் தட்டிக்கோங்க. அதுக்குள்ளே வச்சு இந்த பூரணத்தை வச்சு அப்படியே மடித்து விடுங்க. நல்லா இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நல்லா லூஸாக இருக்கும் மாவு, இழுத்து விட்டால் நல்லா இதே மாதிரி வந்துடும். இப்போ மடிச்சுட்டு நீங்கள் கையாலே ப்ரெஸ் பண்ணி அழகாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக வரும் தட்டுறதுக்கு. நம்ம அந்த கையாலேயே இந்த கையில் எண்ணெயை தடவிட்டோ இல்லை நெய்யை தடவிட்டோ நீங்கள் தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கல்லை காய வச்சுட்டு அதில் இதை டக்குன்னு போட்டு உடனே எடுத்துருங்க. இது ஏன்னா பேப்பரு, அதனால உடனே போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கவரில் தேவையில்லை. நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு வேக வச்சுட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி அப்படியே பஃப்னு வரும் ஊதிட்டு அதோட திருப்பி நெய் போட்டு எடுத்து வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த சுவையான போலி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா ரொம்ப விலை அதிகம். நம்ம வீட்டிலையே எளிமையாக செஞ்சிடலாம், உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். சூப்பரான கலர்ஃபுல்லான அழகான போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.